சூரியகாந்தம் அத்தியாயம் 2. பெயர் வைப்பதில் பெற்றோர்களில் சிலர் எத்தனை பெரிய பிசகு செய்துவிடுகிறார்கள் என்று தனது மனைவியின் பெயரை பற்றி எண்ணும் பொழுதெல்லாம் சிவானந்தம் வியப்பது வழக்கம். ஆழகால விஷம் என பெயரிடப்பட வேண்டிய அந்த மாது சிரோன்மணிக்கு அமிர்தம் என்று தவறாக அல்லவா அவரது பெற்றோர்கள் பெயரிட்டிருந்தார்கள். இவ்வாறு சிவானந்தம் பெயர் ஆராய்ச்சியில் அடிக்கடி ஈடுபட காரணமாக இருந்தது அவர் அவளுடன் நடத்திய இல்லறத்தின் பயன் என்று துணிவாக கூறலாம். 10 வருஷ காலத்திற்கு முன் சிவானந்தம் என்ற அந்த பெயரை கேட்டாலே போதும், அழுத பிள்ளையும் வாயை மூடிக்கொள்ளும் என்று சூரியகாந்தத்தில் பிரசித்தம். அப்படிப்பட்ட கீர்த்தி வாய்ந்த மனிதரான அவர் அமிர்தம் அம்மாளிடம் பெட்டி பாம்பாக அடங்கி கிடந்ததற்கு தகுந்த முகாந்திரம் இருக்காது போகவில்லை. தமது இருண்ட வாழ்க்கையில் புதிய ஒளி உண்டாக்க மிகவும் பாடுபட்டு தேடிக்கொண்டு வந்த இரண்டாவது மனைவி அமிர்தம் என்பது அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. தனது இளைய தாரத்துடன் ஆரம்பித்த தாம்பத்திய வாழ்க்கை எதிர்பார்த்தது போல் அமைதியையும் ஆனந்தத்தையும் சிவானந்தத்திற்கு கொடுக்கவில்லை. அதனுடைய பிசகு முழுவதும் அமிர்தத்தையே சாரும் என்று சொல்ல முடியாது. 16 வயது வரை தாங்கொணாத வறுமையில் கழித்து விட்டிருந்த அவள் 45 வயதிற்கு மேற்பட்ட சிவானந்தத்தை மணந்து கொள்ள மனம் ஒப்பியதின் ரகசியம் பிரமாதமானதல்ல. சூரியகாந்தத்திலே பெரிய மிராசுதார் என்று கூறப்படும் அவரது வாழ்க்கை துணைவியாக மாறினால் அதுவரை அனுபவித்து வந்த வறுமையை உதறி எறிந்துவிடலாம் என அவள் எண்ணினாள். போதாததற்கு அவளது உறவினர்கள் சிவானந்தத்தை பற்றி மிகவும் உயர்வாக பேசிக்கொண்டார்கள். கல்லட்டிகை, காசு மாலை போன்ற விலை உயர்ந்த நகைகளை போட்டுக்கொள்ளலாம், தினம் ஒருவித வர்ணப்பட்டு சேலையினால் சிங்காரித்து கொள்ளலாம், ராணி போல் உட்கார்ந்த இடத்திலிருந்து அசையாது அதிகாரம் செய்து கொண்டு கௌரவமாக வாழலாம் என்று இன்னும் என்னென்னவோ அவர்கள் சொன்னார்கள். அவளது வருங்கால கணவரை அவர்கள் எல்லோரும் அவ்வாறு வர்ணிக்கவே மனத்தில் கொஞ்ச நஞ்சம் இருந்த அவநம்பிக்கையும் ஒளிந்து நிம்மதியாக மிகவும் சந்தோஷத்துடன் சிவானந்தத்திற்கு மாலையிட்டாள். கல்யாணம் முடிந்ததும் புருஷன் வீட்டிற்குள்ளே வந்த பிறகுதான் அமிர்தத்திற்கு தனது உண்மை நிலை தெரிய ஆரம்பித்தது. பிறந்த வீட்டிலே குடிகொண்டிருந்த வறுமையே மேலானது என எண்ணும்படி அவள் புகுந்த வீட்டின் செல்வ நிலை இருந்தது. 8 கண் விட்டெறியும் மிராசு என்று கல்யாண தரகர்கள் கூறி வர்ணித்த அவளது கணவனின் குடும்பம் பெரும் கடன் சுமையில் ஆழ்ந்து தத்தளித்து கொண்டிருந்தது. கடனெல்லாம் அடைபட்டு ஒரு வழியாக ஏதாவது மிஞ்சினால் ஊருக்கு வடக்கே இருந்த 1/2 ஏக்கர் நஞ்சை நிலமும் மேலே தெருவில் அவர்கள் வசித்த மிக பழைய அந்த சிறு ஓட்டு வீடுந்தான் என அறிந்து கொண்டாள். இந்த ஏமாற்றத்தை தாளமாட்டாத அவளது இதயம் துக்கத்தினால் சுக்கல் துகளாக வெடித்து போயிற்று. கல்லட்டிகளையும் காசு மாலையையும் கற்பனையில் எண்ணி மயங்கி வயது மிஞ்சிய ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டோமே, கண்ணை திறந்து கொண்டு பாலுங்கிணற்றில் விழுந்து விட்டோமே என்று தனக்குள்ளேயே எண்ணி எண்ணி அவள் உருகி போய்விட்டாள். வயோதிகரின் இளைய மனைவி என்ற ஒவ்வாத நிலையுடன் வாழ்க்கை அமைந்து விட்டிருந்தால் ஒருவாறு அவள் துக்கம் ஒரு சமயம் அடங்கி போயிருக்கக்கூடும். ஆனால் வீட்டிற்குள் மனைவி என்று அடியெடுத்து வைக்கும் முன் மூத்தவள் விட்டு போன குழந்தை ஒன்றை தன் குழந்தை போல் எடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பும், புருஷனால் திரஸ்கரிக்கப்பட்ட நாத்தியை தன்னுடன் கூட வீட்டில் வைத்து பராமரிக்க வேண்டிய கடமையும் சேர்ந்து கொள்ளவே அமிர்தத்தின் துயரம் ஆறா துயரமாக அமைந்துவிட்டது. புருஷன் வீட்டிற்கு வந்த புதிதில் அவள் தனது துக்கத்தை வெளியே காட்டாது மிகவும் அமைதியாக நடந்து கொண்டாள். ஆனால் கணவன் தன்னிடம் அதீதமான அபிமானம் காட்டுகிறார் என அறிந்ததும் அவள் நாளாவட்டத்தில் தனது உண்மை சுரூபத்தை காட்டத் துவங்கிவிட்டாள். அவளது உள்ளத்திலே குமுறி கொண்டு கிடந்த ஏமாற்றம் சந்தர்ப்பம் வந்த போதெல்லாம் ஆத்திரக்கனலாக வெளியே தலைநீட்ட ஆரம்பித்தது. அதன் விளைவாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கொரு தடவை பெரும் தாம்பத்திய பூசல் எழுந்து வீட்டை இரண்டுபடுத்த தொடங்கியது. சண்டையின் முடிவில் ஒவ்வொரு தடவையும் என்னை கொண்டு வந்து பாலுங்கிணற்றில் தள்ளிவிட்டார்களே பாவிகள் என முகத்தில் அரைந்து கொண்டு அலறி அழுது சிவானந்தம் செய்த தவறை சுட்டிக்காட்ட அமிர்தம் தவறியதே இல்லை. சில சமயங்களில் ஓவென்று இறைந்து அழுது சண்டையிட்டு ரகளை செய்வாள். சில சமயங்களில் மிதமிஞ்சிய கோபத்தில் பேசாமடந்தையாகி நாள் கணக்கிலே ஒரே மௌன விரதத்தில் மூழ்கி கிடப்பாள். சில சமயங்களில் கத்தி கூச்சலிட்டு கொண்டிருந்தவள் திடீரென்று மயங்கி கீழே விழுந்து எந்தவிதமான வைத்தியோ உபசாரங்களுக்கும் உணர்வு வர மறுத்து படுத்தபடி கட்டை போல் நாள் முழுவதும் கிடந்து வீட்டில் உள்ளவர்களை திணற அடித்து விடுவாள். கண்ணீர், மௌனம், மூர்ச்சை இதில் எதுவாக இருந்தாலும் அதன் பலன் சிவானந்தத்தை பொறுத்தவரை ஒன்றாகத்தான் இருந்தது. வயது வந்த காலத்தில் அவர் செய்திருந்த பயங்கரமான தவறை அவை ஒவ்வொன்றையும் நினைவுறுத்தி அவரது வாழ்க்கையை வேம்பாக்கி கொண்டு வந்தன.
இன்றைய பொழுது எவ்வித குழப்பமின்றி போனால் போதும் என்று தினசரி தமது வாழ்க்கையை எண்ணி நடுநடுங்கும் அவரை அமிர்தத்துடன் ஆரம்பித்த இல்வாழ்க்கை பயங்கொல்லியாக மாற்றிவிட்டிருந்தது என்றால் அமிர்தம்மாளுக்கு குடும்பத்திலிருந்த செல்வாக்கை பற்றி அதிகம் விவரிக்க வேண்டியதில்லை. சிறுமி தமயந்தியை கொண்டு வந்து வீட்டிற்குள் இறக்கியதும் எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்குமோ என்ற பெரும் சந்தேகம் அவரது உள்ளத்தை வாட்டிக் கொண்டிருந்தது வாஸ்தவம். அவரது ஐயம் வீண் போகவில்லை என்பதற்கு அடையாளமாக அமிர்தம் இருக்கென எழுந்து நின்றாள். தனது நீண்ட கூந்தலை தட்டி முடிந்து கொண்டு தமயந்தியின் பக்கம் கோபத்துடன் அவள் திரும்பினாள். உடலை சிலிர்த்து கொண்டு தனது இறை மீது பாய தயாராக இருக்கும் பெண் புலியை போன்றிருந்தது அவளது அந்த செய்கை. உருட்டி பிடித்த அவளது இருவரும் விழிகளிலும் தேங்கி நின்ற கோபக்கனல் எழ இருந்த பெரும் யுத்தத்தின் அபாய அறிவிப்பு போல் தோன்றவே சிவானந்தம் என்ன கூறுவதென்று விளங்காமல் ஒரு முறை இருமினார். தனது குரலை அமுக்கிவிடும் அளவு உச்சஸ்தாயில் ஓலமிட்டு அழும் அந்த சிறுமியிடம், சே வாயை மூடு, வந்ததும் வராததுமாய் புலம்ப ஆரம்பிச்சிட்டு அல்லவா, வீடு உருப்பட்டால் போல்தான், உன்னை யார் இப்போ எண்ணி பண்ணிவிட்டாங்க, இப்படி ஊழையிடுகிறே என்று கத்தினாள் அமிர்தம் ரௌத்திரமாக. எதிர்பாராத இந்த தாக்குதலில் ஸ்தம்பித்து போன தமயந்தி சட்டென்று அழுகையை நிறுத்திவிட்டு அந்த பெண்மணியின் முகத்தை பயத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். அழுதியோ தெரியுமா என்று பதிலுக்கு உரிமைய அவள் கணவன் பக்கம் அதே வேகத்துடன் திரும்பினாள். அவர் பின்னால் நின்று கொண்டிருந்த 2 பெண் குழந்தைகளும் ஏதோ காசிய மொழிகளை கேட்டுவிட்டவர்கள் போல் ஒருவரையொருவர் அர்த்தபாவத்துடன் பார்த்து கொண்டு குபீர் என்று சிரித்தார்கள். போங்கடி பெண்களா உள்ளே, சாப்பிட்டதும் போய் தூங்கி தொலைக்கிறது தானே, இங்கே வந்து என்ன சதிராட்டம் என்று அவர்கள் மீது எரிந்து விழுந்த அமிர்தம் உடனடியாக அதே மாதிரி எரிச்சல் மேலோங்கிய குரலில், ஆமாம், இந்த சனியனை இழுத்து கொண்டு வருவதற்காவா அப்படி விடியற்காலையிலே விழுந்தடிச்சு ஓடுனீங்க? இப்படி ஏதாவது நடக்குமென்னு நான் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உங்களை சொல்லி குத்தம் என்ன? மீதி கதை அடுத்த காணொளியில். நன்றி.